கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதி. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இங்கு அருமையான ஒரு வசனம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். யாருடைய கண்மணி? கர்த்தருடைய கண்மணி. உங்களை தேவ பிள்ளைகளை தொடுகிறவர்கள் யாரை தொடுறாங்களாம்? ஆண்டவருடைய கண்மணியை, கருவிழி, கண்களுக்குள் இருக்கிற கருவிழி, கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை எவ்வளவு அன்போடு பாசத்தோடு எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல நம்ம வைத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். இம்மாத வாக்குத்தத்தம் கூட அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள் என்று இயேசு மகாராஜா சொன்ன அந்த வார்த்தை தான் இம்மாதத்திற்கான வாக்குத்தத்தமாக நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள், குருவிகளை பார்க்கிலும் நம்ம விசேஷமானவர்கள்னு ஆண்டவர் சொல்றாரே. அப்ப எந்த அளவு நம்ம விசேஷமானவர்கள் அவருடைய பார்வையில என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் இன்றைய மன்னாவை நான் எத்தனையோ தடவை வாசித்திருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு வாசித்து உங்களுக்கு தியானித்து ரெக்கார்டிங் பண்ண நான் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ற உள்ளத்துல போட்டார். எந்த அளவு விசேஷமானவர்கள்? கண்களை போன்று, கண்மணியை போன்று, அதிலும் விசேஷமாக நம்ம ஆசையா எல்லாருமே சொல்ற பழக்கம். உங்க பிள்ளைகளை என்ன சொல்லுவீங்க? என் கண்ணு அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? கண்ணு, என் கண்ணு அப்படின்ட்டு நம்ம செல்ல பிள்ளைகளை, நம்முடைய பெற்றெடுத்த பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை அப்படி கூப்பிடுறோம் இல்லையா? அப்போ எல்லாருமே பிள்ளைகளை எப்படி பார்க்கிறோம்? நம்ம கண்ணு மாதிரி பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நம்ம துடிச்சு போயிடுறோம் இல்லையா? நம்ம கண்களை தொட்ட மாதிரி துடிச்சு போயிடும். அதை போலதான் தேவனும் கூட நம்மை கண்மணியை போல நம்ம எப்படி அவர் பார்க்கிறாராம், எப்படி நம்மளை அழைப்பார் அப்படி என்றால் யோசித்து பாருங்கள். என் கண்ணு என்று சொல்லி அழைப்பார் என்று நினைக்கிறேன் நான். ஏனென்றால் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வசனம் சொல்லுகிறதே. பிரியமானவர்களே, அப்படி ஒரு பாதுகாப்புல நம்ம வைத்திருக்கின்றார் தேவ பிள்ளைகளை. சங்கீதம் 91 பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட பாதுகாப்பு குறைச்சல், எப்படிப்பட்ட தீமைகள்லாம் உலகத்துல இருக்குது என்று பார்க்கும் பொழுது பாருங்களேன், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 5-6 வசனங்கள் பாருங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்புறம் பாருங்க, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 91 இப்படிப்பட்ட எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கின்றாராம். அதனோடு கூட சங்கீதம் 121 இன்னொரு அருமையான சங்கீதம், ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். அதுல ஆண்டவர் எப்படி நம்மை பாதுகாக்கின்றாராம் பாருங்களேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை காக்கிறவர் உறங்க மாட்டாராம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். பாருங்களேன், எல்லா விதமான பாதுகாப்பையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்கின்றாராம். கண்மணி போல பாதுகாப்பேன் என்றால் பாருங்களேன், சங்கீதம் 91 எழுதியிருக்கிறபடி பாருங்க, இருள நடமாடுகிற வேண்டாத கொள்ளை நோய்கள், இருளின் பயங்கரம் என்று சொல்லி எல்லா தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். இங்க எப்படி காக்கிறாரா? இரவும் பகலும் உறங்காமல் காக்கின்றார். நிழல் போல நம் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய போக்குவரவை பாதுகாக்கின்றார். எல்லா தீமைக்கும் விலக்கி பார்க்கின்றார். ஆத்துமாவை காக்கின்றார். பிரியமானவர்களே, கண்மணி போல நம்மை பாதுகாக்கின்றார். சங்கீதக்காரன் சங்கீதம் 17 விதம் ஜெபம் பண்ணுகின்றார். கர்த்தாவே, கண்மணி போல என்னை காத்தருளும் என்று சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற துன்மார்க்கர்களுக்கும்
கொடுமையானவர்களுக்கும் என்னை கண்மணி போல காத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகின்றார். ஆனா அருமையாய் ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்பேன் என்று சொல்லி. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகின்றான். கர்த்தருடைய கண்மணி போல நம்ம இருக்கின்றோம். அப்போ பாருங்களேன், அவருடைய செல்ல பிள்ளையாக அவருடைய கருவிழி போல நம்மை பாதுகாக்கின்றார். அப்படி என்றால் நம்ம எவ்வளவு அவருக்கு பிரியமாக அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உடைய கண்ணின் கருவிழி போல இருக்கின்றோம். எங்களை கண்மணி போல பாதுகாக்கின்றீர். எங்களை தொடுகிறவர்கள் உம்முடைய கண்மணியை தொடுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தகப்பனே, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொன்ன நீர் ஆண்டவரே, நாங்கள் எப்படி விசேஷமானவர்கள், எந்த அளவிற்கு விசேஷமானவர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளுகின்றோம். தகப்பனே, உடைய கருவிழி போல எங்களை முக்கியப்படுத்தி, எங்களை விசேஷப்படுத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்து வருகிறீர் ராஜா. நமக்கு மனதார நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே, நாங்கள் அதற்கு ஏற்றாற் போல நடக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.